அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கமகமன வாசனை உருளைக்கிழங்கு வறுவல் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி நீட்டு ஷேப்பாக வெட்டிக்கிறங்க. ரொம்ப மொத்த வெட்டிடாதீங்க, ஓரளவுக்கு மெலிசாக வெட்டிக்கிறங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வெட்டி தண்ணியில் போட்டு அலசிட்டு இன்னொரு டைம் அலசிட்டிங்கன்னா தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. அதில் இருக்க மாவுலாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வாய்வு கொஞ்சம் கம்மியாயிரும். இப்போ நம்ம வறுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காயட்டும். காஞ்சதனும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு பொரியட்டும். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடுவோம். 2 சேர்ந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி நல்லா சின்ன பொடியாக வெட்டிக்கிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அதை கூடவே உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கிடலாம். தண்ணி எதுவும் வேண்டாம், நம்ம அந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுக்குருவோம். நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்தேன். அதுக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குறோம். பத்தலைனா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சுன்னா தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் இந்த மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காத பிள்ளைங்க கூட இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நடுவில் ஒரு டைமு இப்படி கிண்டி விட்டுருவோம். அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு சட்டியில் பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் இப்படி நல்லா பரப்பி வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகா பொடி சேர்த்துக்கிடுவோம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிடுவோம். கரம் மசாலா தூள் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தனியா பவுடர், வீட்டில் அரைச்ச தனியா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கலரிக்கலாம். உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கிறோங்க. கம்மன்னு வாசனை நம்மளுக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்குருவோம். நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. உங்கள் உப்பு அடர்த்தி கம்மி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.